ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம் சார். இப்போ திமுகவோட எம்பி கனிமொழி அவர்கள் பார்லிமெண்டரி ஸ்பீக்கர் திரு ஓம் பிர்லா அவர்களோட தேநீர் விருந்தில் கலந்துருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட். ஏன்னா இப்போ இந்தியா அலைன்ஸ் பார்ட்டிஸ்லாம் கலந்துக்கலாம் அந்த தேநீர் விருந்தில். திமுக அப்படி இருக்கும்போது கலந்துருக்காங்க. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, திமுக பாஜகவோட நெருங்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு முன்னாடி திமுகவோட ஸ்டாண்ட் என்னவா இருந்ததுன்னா, நாங்கள் இந்தியா அலையன்ஸ்ல இருந்து வெளியே வந்தாலும் இந்தியா அலையன்ஸ் கட்சிகளோட நாங்கள் க்ளோஸாக தான் இருப்போம், காங்கிரஸ் தவிர மற்ற கட்சிகளோட க்ளோஸாக தான் இருப்போம்ன்றது அவங்களோட ஸ்டாண்ட். ஆனால் இப்போ இந்தியா அலையன்ஸ் கட்சிகள்லாம் இந்த தேநீர் விருந்தில் கலந்துக்கல, திமுக கலந்துக்கிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஆப்வியஸ் ரைட்டிங் இஸ் ஆன் த வால் ஆங்கிலத்தில் சொன்னோம். உங்களுக்கு பிரச்சனை காங்கிரஸோட தான்னா நீங்கள் காங்கிரஸோடு சேர்ந்து கூட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டேன்னு சொன்னீங்க. அது ஓகே, லாஜிக்கலி கரெக்ட். ஆனால் சபாநாயகர், பிஜேபியோட சபாநாயகர், அந்த சபாநாயகரோட தேநீர் விருந்து எல்லா எதிர்கட்சிகளும் புறக்கணிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் புறக்கணிச்சிருக்கு. அப்போ நீங்கள் போய் இதில் கலந்துக்கிறீங்கன்னா மோடி கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷனிங்கில் உங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் எதிர்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கடந்த காலங்களில் இதே மாதிரி சபாநாயகருடைய தேநீர் விருந்தை இந்தியா கூட்டணி புறக்கணிச்சப்போ திமுகவும் புறக்கணிச்சிருக்கு. ஏன்னா அந்த தேநீர் விருந்துன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி டைம் முக்கியமாக ஒவ்வொரு செஷன் முடியும் போதும் ஸ்பீக்கர் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வேணும்னு கூப்பிட்டு பேசுவார். அது குறைஞ்சபட்ச மனசாட்சி நேர்மையோட சபை நடத்தப்பட்ட காலத்தில் எதிர்கட்சிகளை மொத்தமாக பேச விடாமல் பண்ணது, பத்தி எறியக்கூடிய பிரச்சனைகளில் பிரதம மந்திரியும் இப்போ உள்துறை மந்திரி சபைக்கே வரல, முக்கியமான மசோதாக்கள்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இடைவெளியில் நிறைவேறுது. இந்த கட்டத்தில் சபாநாயகரோட தேநீர் விருந்தில் திமுக பிரதிநிதி கனிமொழி கலந்து கொள்ளுகிறார் என்றால் திமுக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராகிவிட்டது, தாவேக்காவை எதிர்ப்பதற்கு, காங்கிரஸுக்கு பாடம் புகட்டுவதற்கு என்பதை புரிந்து கொள்ளலாம். இதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. 99 6 உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு வாஜ்பாய்க்கு வாக்களித்து அதற்கு பிறகு 4.5 ஆண்டுகள் குஜராத் இனப்படுகொலைகளின் உச்சத்தில் அன்றைய குஜராத் முதலமைச்சர் மோடிக்கும் மத்தியில் இருந்த பிரதமர் வாஜ்பாய் அரசில் அங்கம் வகித்து கொண்டு பிஜேபிக்கும் இவர்கள் கொடுத்த ஆதரவு, இவர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எந்த எல்லைக்கும் இவர்கள் போவார்கள் என்பது தான். என்ன 21 26 கொஞ்சம் அதிகமாக ஸ்டாலின் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்துட்டார். அதனால தான் அவருக்கு நீங்கள் ரிவர்ஸ் கியரில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. கலைஞர் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஆன்டி பிஜேபி போயிருக்க மாட்டார். இவர் ரொம்ப அதிகமாக போனதோட விளைவு இன்றைக்கு ரிவர்ஸ் கியர் கடினமானதாக இருக்குது. இல்லாட்டி என்றைக்கோ போய் சேர்ந்துருப்பாங்க. எனவே இப்போ ரிவர்ஸ் கியர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. இன்றைய நிகழ்வு கனிமொழி மக்களவை சபாநாயகருடைய தேநீர் விருந்தில் கலந்து கொண்டது இட்ஸ் அ கிளியர் இண்டிகேஷன். இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இதை குறைத்து மதிப்பிடுபவர்கள் ஒன்று அரசியல் தெரியாதவர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் திமுகவால் இயக்கப்படுகிற பெய்டு மவுத்ஸாக இருக்கப்பட வேண்டும். சரி, இப்போ அரசியல் பார்த்தோம்னா பெரிய அளவில் மாறிடுச்சு. குறிப்பாக இப்போ திமுகவோட பாஜக எதிர்ப்பு இந்த எலெக்ஷனில் வேலை செய்யலை. அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, பாஜகவும் வீக் ஆகிட்டாங்க. பாஜக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பாஜக எதிர்ப்புன்ற அந்த அரசியலும் கரெக்டாக எடுபடும். 24 பாஜகவும் வீக் ஆகிட்டாங்க. ஸோ திமுகவோட பாஜக எதிர்ப்பும் பெருசாக கை கொடுக்கல. அதுபோக இன்னொரு பேட்டர்னையும் நம்ம பார்த்துருக்கோம். பாஜகவை திமுக இன்னைக்கு எப்படி எதிர்க்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு காலத்தில் காங்கிரஸை எதிர்த்தாங்க. இதை விட இன்னும் மோசமாக காங்கிரஸை எதிர்த்தாங்க. பாஜகவை வாயால் தான் எதிர்க்கிறாங்க, ஆனால் காங்கிரஸை இன்னும் அக்ரெசிவாக களத்துலையும் போய் அவங்க எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது, காங்கிரஸோட வீழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது கரெக்டாக காங்கிரஸோட பார்ட்னர்ஸாக மாறிடுறாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பார்த்தோம்னா காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுதோ, பாஜக வீக்காக ஆரம்பிக்கும் போது, பாஜக எதிர்ப்பு இங்கே ஸ்லோ ஆகும்போது எப்படி காங்கிரஸோட ஒரு பாயிண்ட்ல போய் சேர்ந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுதா? இல்லை, அதுக்கு எங்கிட்ட பதில் இல்லை. நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு எனக்கு தோணுது. பட் எங்கிட்ட ப்ராப்பர் பதில் இந்த கொஸ்டினுக்கு இல்லை. இட்ஸ் வெரி டீப், ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. பிஜேபி தேசிய அளவிலேயே இன்றைக்கி தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறது என்பது தான் பரவலாக வரக்கூடிய செய்தியாக இருக்குது. என்ன சொல்லப்போனால் டெல்லி மீடியாவில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா between August 15th and September 15th, maybe 1 or 2 months தள்ளி போகலாம், there will be a change of guard. 1 and 2 are going to be changed. Both Amit Shah and Modi, especially Modi, will be changed. There will be a new Prime Minister. There will be a new Home Minister. அப்படின்ற பேச்சு டெல்லி மீடியா சர்க்கிள்ஸில் பெரிய அளவில் போயிட்டுருக்குது. இது இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் 10 நாளாக
இந்த செஷன் பூரா அவர் பார்லிமெண்ட்டுக்கே வரல. அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர் அல்ல அமித்ஷா. அவர் வந்து உள்துறை அமைச்சரான பிறகு 2019 செகண்ட் டேர்ம் இந்த 7 வருஷத்தில் எந்த பிரச்சனையை பார்த்தும் அஞ்சு ஓடியவர் அல்ல. அவர் வந்து விலகி போனவரும் அல்ல. அவரோட இயல்புக்கு மாறாக அமித்ஷா வந்து பார்லிமெண்ட்டுக்கு வராமல் இருந்தார். பார்லிமெண்ட்டுக்கு வராரு, ஹவுஸுக்கு வராமல் இருக்கார், அவைக்குள்ளே வராமல் இருக்கார். இது அவருடைய இயல்புக்கே எதிரானது. மிக மிக துல்லியமாக தேசிய அரசியல், பிஜேபி அரசியல் அமித்ஷாவை அவதானிக்கக்கூடிய பத்திரிகை, குறிப்பாக ஹரிஷ் கரையர் மாதிரியான முன்னாள் ஹிந்து நாளிதழுடைய ஆசிரியர், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஜேர்னலிஸ்ட், அவர் சமீபத்தில் ஒயரில் எழுதின ஒரு ஆர்டிக்கலில் வந்து அமித்ஷாவோட பிஹேவியரே வந்து கம்ப்ளீட்லி சர்ப்ரைசிங்காக இருக்குது. மெல்ட் டவுன் ஆஃப் அமித்ஷான்னு எழுதுகிறார். இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை, இந்த ஜந்தர் மந்தர் இஷ்யூ, ஜென்சி ப்ரொட்டஸ்ட்டு, தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷனுக்கு பிறகு ஆர்எஸ்எஸோட பிஹேவியரை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்தது. எதுக்கும் வாய் திறக்காத ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பாம்பேயில் ஒரு 1500 இளைஞர்கள் ஜென்சி கேட்டகரி அவங்கக்கிட்ட பேசுகிறார். உங்களுடைய கோபம் நியாயமானது, புரிந்து கொள்ளக்கூடியதுன்றார். தெர் ஆர் மெனி டவுட்ஸ். ஸோ த ஸ்பெக்குலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பிட்வீன் ஆகஸ்ட் 15th அண்ட் செப்டம்பர் 15th வந்து ஆர் பிஃபோர் த எண்ட் ஆஃப் திஸ் இயர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த நவம்பரில் வந்து கரெக்டாக 2.5 years முடியுது இந்த கவர்மெண்ட்டோட டென்யூருக்கு. நெக்ஸ்ட் டென்யூர் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு சேஞ்சுனா அந்த 50% டென்யூர் முடியும் போது தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிமானிட்டைசேஷன் 2014 பவருக்கு வந்துட்டு கரெக்டாக 2016 நவம்பரில் பண்ணாங்க. முக்கியமான இஷ்யூஸில் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் இதில் வந்து திஸ் இஸ் ஆர்எஸ்எஸ் விச் இஸ் காலிங் த ஷார்ட்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, த ஸ்பெக்குலேஷன் டெல்லி மீடியா பூரா பவர் சர்க்கிள்ஸில் வந்து உங்களுக்கு வந்து மேபி மோடி மேபி சேஞ்ச்டு. அண்ட் 29 கண்டிப்பாக இஸ் நாட் கோயிங் டு பி தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். இந்த தடவை கடந்த எந்த பிரச்சனையிலையும் 12 ஆண்டுகளில் வேளாண் பிரச்சனையிலையோ, டிமானிட்டைசேஷன்லையோ, ஜிஎஸ்டிலையோ, ஈவன் கொரோனாவில் லாக்டவுன்லையோ எதுலேயுமே பிஜேபியோட கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகலை. இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் இருக்குது. ஏன்னா மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் அவங்க தான் பிஜேபியோட கோர் ஓட் பேங்க். அவங்க இன்றைக்கி தெருவுக்கு வந்து போராடுறாங்க. இது வந்து பிஜேபி அண்ட் எஸ்பெஷலி ஆர்எஸ்எஸ் எடுத்து அவங்களோட ரிப்பீட்டட் சர்வேஸில் வந்து மோடி இஸ் கெட்டிங் அன்பாப்புலர். ஸோ அதை ரீட்டைன் பண்ணணும்னா வந்து there should be a change of guard. அண்ட் 2 பேருமே மாற்றுறாங்க அப்படின்றாங்க. சமீபத்தில் வந்து அகிலேஷ் யாதவோட ஒரு ட்வீட் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. அவர் போட்டிருந்த ஒரு ட்வீட்டில் வந்து ஏதோ 2 பேர் தான் இது வழக்கமாக ரியாக்ட் பண்ணுறவர் ஏன் ரியாக்ட் பண்ணலாம், அதான் 2 பேரையும் மாற்ற போகிறாங்களே, நீங்கள் எல்லாரையும் மாற்றுவீங்க, இந்த உங்களையே மாற்ற போகிறாங்களேன்னு தோணியில் ஒரு ட்வீட் போட்டதாக ஒரு செய்தி வருது. ஸோ இது சமீபத்தில் அவர் வந்து திருவண்ணாமலைக்கு அமித்ஷா வந்துட்டு போனது எல்லாத்தையுமே வந்து இப்படி கூட்டி கழிச்சு தான் வந்து சேர்த்து தான் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. தெர் ஆர் மெனி டாட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா சார், நான் பார்த்த அளவில் இந்த லாஸ்ட் ஒரு 2 months மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பாஜக எதிராக திரும்புது. இதுக்கு முன்னாடி அது இல்லை. சின்ன ஒரு டேர்னை பார்க்க முடியுது. அதாவது பாப்புலர் பர்செப்ஷன் பிஜேபிக்கு எதிராக திரும்புது ஃபார் த ஃபஸ்ட் டைம். அண்ட் அவங்க ரிப்பீட்டடாக எடுத்த சர்வேஸில் ராகுல் காந்தி இஸ் கெய்னிங். இது அவங்களுக்கு பிடிக்கல. அண்ட் ஆர்எஸ்எஸ் வாண்ட்ஸ் டு டூ எ கோர்ஸ் கரெக்ஷன். இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்தியன் பாலிட்டிக்ஸ் நின்றுக்கிட்டு இருக்குது. லுக், இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும், கனிமொழியை பொறுத்த வரைக்கும் அவங்க டிஎம்கே வந்து ஆலிவ் பிரான்ச் வித் பிஜேபி. அது பிஜேபின்றதை விட மோடி அண்ட் அமித்ஷா கீழே போனாலும் தேர் வில் பி எ காட் சேஞ்ச் ஆஃப் காட். இன்னொன்று நான் சொல்கிறேன், த நேம் ப்ரிஸ்கிரைப்டு யாருன்னா தேவேந்திர ஃபட்னாவிஸை சொல்கிறோம், மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர். அதில் 2 ஆப்ஷன், ஒன்று சாஃப்ட் ஃபேஸு, இன்னொன்று இஸ் அ பிராமின். மோடி இஸ் அ நான் பிராமின், வாஜ்பாய் வாஸ் அ பிராமின் உங்களுக்கு. ஸோ பிராமின் பிரைம் மினிஸ்டர் வேணுன்றது தான் ஆர்எஸ்எஸோட எய்மு. நான் பிராமின் கன்சால்டேஷன் பியாண்ட் அ பாயிண்ட். லீடர் அப் அபவ் த ஸ்கை வந்து ஒன்லி அ பிராமின் ஷுட் பி தேர். ஸோ ஃபட்னாவிஸ் நேம் வந்து அடிப்படுது. இப்போ ஃபட்னாவிஸ் மாதிரி ஒரு கேரக்டர் வருது, ஃபேஸ், சாஃப்ட் ஃபேஸ் வருதுன்னா டிஎம்கே பிஜேபியோட போகிறது ஈஸியாக இருக்கும். எப்படி வாஜ்பாய் இருக்கும்போது போனது ஈஸியாக இருந்ததோ, அத்வானிக்கு கெட்டவர், வாஜ்பாய் நல்லவர், இந்த கதையெல்லாம் அளப்பாங்க. ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்ற கதையெல்லாம் அளப்பாங்க அவங்களுக்கு வேணும்னா. இப்போ மோடி இருக்க பிஜேபியோட சேர்றதோ, ஃபட்னாவிஸ் ஒரு கட்கரி இருக்க பிஜேபியோட சேர்றது அவங்களுக்கு ஈஸி. இந்த பாருங்கள், ஒவ்வொரு அசைவும் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அசைவும் அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மீனிங் இருக்கும். இத்தனை வருஷமாக இந்த டீ பார்ட்டியில் கலந்துக்காத கனிமொழி இப்போ கலந்துக்கிறாங்கன்னா வாட்ஸ் அ மெசேஜ்? ஏன்னா இங்கே நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் கவர்மெண்ட்டை, விஜய் கவர்மெண்ட்டை. இன்னொன்று வந்து உங்கள் கூட இந்த அத்தனை பேர் அங்கே போயிட்டான். நம்மலாம் என்ன பேசினாங்க, டிஎம்கே கொள்கை கூட்டணி, ஒருத்தரும் போக மாட்டாங்க, பிச்சுக்கின்னு ஓட்டாங்கங்க.
வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த 2026 எலெக்ஷன் அப்போ February Marchல கூட்டணி பேச்சுவார்த்தை அப்போ டிஎம்கே பண்ணது வாஸ் நத்திங் பட் ரேகிங் சீனியர்ஸ்ட். நான் அப்பவே கிராக்ஸ் வர ஆரம்பிச்சு வந்துருச்சு, பெரிய அளவில் கிராக்ஸ் வர ஆரம்பிச்சு. கூடவே இருந்தவனுக்கு 6 சீட் 5 சீட் ஆகிட்டு புதுசாக வந்து 10 சீட்டு கொடுத்தல. அதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோன்னா டிச் பண்ணிட்டு ஓட்டாங்க. சத்தியமாக அவங்க நெக்ஸ்ட் எலெக்ஷனில் இவங்ககிட்ட வரப்போகிறது கிடையாது, இப்போதைக்கு வரப்போகிறது கிடையாது. பவர் வந்துடுச்சு அவங்களுக்கு. பவர் வந்த எந்த பார்ட்டியும் அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களுக்கு வராது. அதெல்லாம் வருவாங்க சார், அங்கிருந்து இங்கே வரலையா, இங்கிருந்து அங்கே போவாங்க. தேவைன்னா பவர் இல்லைன்னா இப்போ திமுக கிட்ட பவர் வந்ததுன்னா வருவாங்க, இப்போ வர மாட்டாங்க உங்களுக்கு. அப்போ திமுக வந்து ஏங்க இன்னைக்கு டிஎம்கேஸ் லெஃப்ட் இந்த லர்ச்சுங்க. திமுக இன்னைக்கு தனி மரம் யார் இருக்கா திமுக கூட சொல்லுங்கள்? அத்தனை பேரும் டெசர்ட்டடுங்க. அது காரணம் திமுக தான். அப்போ அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் பிஜேபியோட போகிறது தான். இன்னொரு கேள்வி, கொஞ்சம் டைவர்ஷன் தான் இது, அதுக்கப்புறம் திரும்ப நம்ம இஷ்யூக்கு போகலாம். இப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு. டிஎம்டிகே அதை எதிர்த்து ஓட்டு போடுறாங்க, டிஎம்கே அதுக்கு ஆதரவாக ஓட்டு போடுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த அலையன்ஸ்ல ஸ்மாலர் பார்ட்டிஸ் எடுத்துக்கோங்க, இது டிஎம்கே அலையன்ஸோ ஒரு பிஜேபி அலையன்ஸோ ஆர் நியூட்ரலாக எந்த அலையன்ஸில் இல்லாமல் இருந்தாலும் டிஎம்டிகே, பிஎம்கே, கமலோட கட்சி இவங்க எல்லாருமே 1 மெம்பர் பார்ட்டிஸ் ஆர் லோனர்ஸ். இவங்க எல்லாருமே கோர் இஷ்யூவில், மேஜர் இஷ்யூவில் பிஜேபிக்கு எதிராக சத்தியமாக போக முடியாது. இல்லை அலையன்ஸில் கிராக் இருக்குன்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு பார்ட்டியும் கிடையாது, அதுக்கு ஒரு கிராக்கும் கிடையாது. 0 சார். அதுதான் ஸ்டாலின் பண்ண பெரிய தப்பு. ஒரு ராஜ்யசபா எம்பியை உருவாக்கி பிஜேபியோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. எஸ் ஹெல்ப்டு பிஜேபி டு கெயின் 1 MP. அப்பயே இது பேசப்பட்டது, நம்ம பேசியிருக்கோம். உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. தேமுதிகக்கு சுதீஷுக்கு நீங்கள் கொடுக்குற சீட்டு பிஜேபி கொடுக்குற சீட்டு, அது தெரிஞ்சுதான் அவர் பண்ணார். 10 சீட் அசம்பிளி கொடுத்தா அந்த அம்மா மட்டும் ஜெயிச்சாங்க. சுதீஷ், அன்புமணி ராமதாஸ், கமல் இவங்க எல்லாருமே கோர் இஷ்யூஸில், பேசிக் இஷ்யூஸில் பிஜேபி வந்து லைஃப் அண்ட் டெத்தாக கருதக்கூடிய இஷ்யூஸில் பிஜேபி சொல்கிறத தான் கேட்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தே காட் லாட் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ் இன் தர் கபோர்ட். அவர்களுடைய அலமாரிகளில் ஏகப்பட்ட எலும்புக்கூடுகள் இருக்கின்றன. ஒருபோதும் பெரிய இஷ்யூஸில் தேமுதிக, பாமக, கமல் கட்சியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஒரு பட் திமுகவும் இன்றைக்கி அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. பட் திமுகவால் வந்து அதை நுவான்ஸ்டாக ஹேண்டில் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் தர் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்த் அண்ட் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த். மற்றவங்களாலாம் அதை பண்ண முடியாது. இது வந்து டிஎம்டிக்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கன்சிடர் பண்ணுறதே வேஸ்ட். ஒன்றுமே இல்லைங்க, லிட்ரலி நெய்தர் நே ஹேவ் பாலிசிஸ் நார் ஒன்றும். எந்த இஷ்யூலையும் அவங்களுக்கு ஸ்டாண்டு கிடையாது. பிஎம்கேக்காவது உண்டு. டிஎம்டிக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஸ்பெண்ட் ஃபோர்ஸ். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எம்பியை தூக்கி கொடுத்தது ஸ்டாலின் செஞ்ச ரொம்ப நல்ல காரியம். பிஜேபிக்கு ஒரு எம்பியை அதிகப்படுத்தி கொடுத்தது. அதனால் அது ஒன்றும் கிராக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ இன்னொரு விஷயம், காங்கிரஸ் பார்ட்டி கொஞ்சம் அவசரப்பட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு 2 அமைச்சர் பதவிக்காக திமுகவை டக்குன்னு தூக்கி போட்டாச்சு. இப்போ திமுக கிட்ட 22 MPs இருக்காங்க. உங்கள் கையை விட்டு அந்த 22 MPs போயாச்சு. தாவேகா கிட்ட 0 MPs தான். 29க்கு அப்புறம் தான் தாவேகா கைக்கு MPsலாம் வர ஆரம்பிப்பாங்க. 29 வரைக்கும் காங்கிரஸ் என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அவசரப்பட்டு தமிழ்நாட்டில் 2 மினிஸ்டர்ஸை கெயின் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு பார்ட்னரை வெளியேற்றிருக்காங்க. இல்லை, அது வந்து காங்கிரஸ் சர்க்கிள்ஸில் சொல்லப்படுறது. இன்ஃபேக்ட் ஒப்பீனியன் ஆஃப் ராகுல் காந்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ரரி டு பப்ளிக் பர்செப்ஷன், பாப்புலர் பர்செப்ஷன் வந்து நாங்கள் ஏதோ வந்து திமுக விட்டு வெளியில் வந்துட்டோம். இல்லை, டிஎம்கே இந்த தடவை ஜெயிச்சிருந்ததுனாலும் அவங்க பிஜேபியோட தான் போயிருப்பாங்க. ஆன்டி பிஜேபி டைரேடு 21-26 பண்ணது. ஈவன் இஃப் இன்கேஸ் ஸ்டாலின் ஜெயிச்சிருந்தாருன்னா கூட வந்து அவரால் கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. அந்த முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதற்கான சிக்னல்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் காட் இட். ரெண்டாவது, இவங்க ஆல்ரெடி அவங்களோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்களுக்கு தெரியும். நாங்கள் போனதால் அவங்க அங்கே போகிறாங்கன்னு இல்லை, அவங்க போக போகிறாங்கன்னு தெரிஞ்சதால தான் நாங்கள் வந்தோன்றது. திஸ் இஸ் வாட் தேர் பர்செப்ஷன் இஸ். உங்கள் கொஸ்டின் இஸ் மேபி ரைட், மேபி ராங். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் அந்த எலெக்ஷனில் பிஜேபியோ டிஎம்கே எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸோட அவங்க இருக்க முடியாது. ஏன்னா இந்த கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரமாக ஒன்றும் டிஸ்லாஜ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. திஸ் கவர்மெண்ட் வில் கண்டினியூ. ஏன்னா கவுத்துட்டு யார் வரப்போகிறாங்க? அட்லீஸ்ட் 29 வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வில் கண்டினியூ தான் எனக்கு தோணுது, விஜய் கவர்மெண்ட். ஆனால் அப்படி கண்டினியூ 29 வரைக்கும் இந்தியா அலையன்ஸுக்கு -22 சீட்ஸ் இல்லை. கண்டிப்பாக, அதில் சந்தேகமே இல்லை. இப்போ தமிழ்நாடு சினாரியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு கவுந்துரும் அப்படின்னாங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணலை. 29 வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டு சேஃப்னு தான் தோணுது. ஏன்னா கவுத்தாங்கன்னாலும் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, எலெக்ஷன்ஸை நோக்கி தான் நகரணும். இந்த அசம்பிளிக்குள்ளே ஒரு விஷயம் மட்டும் யூ பி கிளியர் இன் யுவர் மைண்ட். இந்த அசம்பிளிக்குள்ளே யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்னா அது ஒன்லி தாவேகா.
டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ சத்தியமாக ஃபார்ம் பண்ண முடியாது. பிகாஸ் நம்பர் கிரன்ச்சில் மாட்டிக்கிறாங்க. 107 இருக்கிறது 118 மேஜிக் மார்க்கை ரீச் பண்ணுறது ஈஸி. வேற 59 இருக்க திமுகவோ 47 இருக்க ஏடிஎம்கேவோ அது இன்னமும் குறைஞ்ச 6 குறைஞ்ச 41 ஆயிடுச்சு, கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் இந்த கவர்மெண்ட் கவுருது அப்படின்னா எலெக்ஷன்ஸ் ஆர் த ஒன்லி ஆப்ஷன். யாரும் இதில் ஃபார்ம் பண்ண முடியாது. இது நல்லா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் போத் தி ரூலிங் பார்ட்டி அண்ட் அப்போசிஷன் ஈவன் விதின் த டிஎம்கே அட்லீஸ்ட் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் அது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் நினைப்பாங்க. அது வரைக்கும் ஓடும். 29 வந்து உங்களுக்கு என்ன சினாரியோன்னு இப்போ ப்ரொஜெக்டே பண்ண முடியல. இப்போ 24 எலெக்ஷனில் எடப்பாடியை நோக்கி திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி என்ன, உங்கள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு. இப்போ திமுக வந்து 29 காங்கிரஸ் அலையன்ஸில் இல்லைன்னா இந்த கேள்வி திமுக நோக்கி கேட்கப்படும். அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய டாக் அதை வச்சு பார்க்கும்பொழுது 10 நாளாக பார்லிமெண்ட்டில் அமித்ஷா வராததெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஃப் தேர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் காட், ஃபார் எக்ஸாம்பிள் எ சாஃப்ட் ஃபேஸ் லைக் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அப்படி வராங்க அப்படின்னும்பொழுது ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி, நம்ம ரைட் மேன் இந்த ரைட் பார்ட்டினே கூட சொல்லிவிட்டு இவங்க பிஜேபியோட நகர்றது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தன் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சி, அவங்களுக்கு அவங்க பாலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டில் தே ஆர் லோனர்ஸ், கம்ப்ளீட்லி தே ஆர் லெஃப்ட் இன் த லார்ஜ். முழுக்க அவர்கள் தமிழ்நாடு அரசியலில் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். எங்கே போவாங்க அவங்க? ஒரே ஆப்ஷன் ஆகாது. பட் அதை எவ்வளோ சாதுரியமாக செய்கிறாங்க, அதுக்கு ஒரு ஃபேஸ் சேவர் வேணும். அப்போ பழைய தூக்கி மொத்தமாக மோடி மேலே போடு. வாஜ்பாய் இருந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்ட் ஃபேஸு, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமு சொல்லியா கொடுக்கணும். அது இருந்ததுன்னா சேர்றதுக்கு இஃப் பிஜேபி கேன் ஆஃபர் சம் சாஃப்ட் ஃபேஸ் சேவர்னா தே வில் டெஃபினெட்லி கோ. தேர் ஆர் அடிக்குவல் சிக்னல்ஸ் அவைலபிள். இவங்க அந்த பக்கம் போயிட்டாங்கன்றது இல்லை. கேள்வி என்னென்னா சார், இப்போ 29 எலெக்ஷன்ஸுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது. 3 வருஷம் வச்சுப்போம். இப்போ 29 என்ன நடக்குதுன்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் 29 எலெக்ஷன்ஸுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது. அப்போ அந்த 3 வருஷத்தில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும். இப்போ இந்தியா அலையன்ஸுக்கு நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு திமுகவோட 22 சீட்ஸ் கிடைக்காது. போயிடுச்சு. அதை எதுக்காக அதை இழந்திருக்கீங்கன்னா 2 அமைச்சர் பதவியாக இறந்துருக்கீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த டீலிமிட்டேஷனே எடுத்துக்கோங்க. ஏறக்குறைய சூழல் எப்படி இருக்குன்னா, திமுக நினைச்சா அந்த பில்லை டிஃபீட் பண்ணலான்ற சூழல் தான் இருக்கு ஏறக்குறைய. அதுதாங்க. அப்ப அந்த மாதிரியான சூழல் நாளைக்கும் வரும். அப்ப இந்த 3 இயர்ஸ் நீங்க உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு பார்ட்னரை 2 அமைச்சர் பதவிக்காக தூக்கி போட்டுருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், முடிஞ்சு போன கதையை நீங்க பேசுறீங்க. எங்களுக்கு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் கேட்கறேன். அவங்க மிஸ்டேக் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க வந்ததால அவங்க அந்த பக்கம் போல, அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க, அது எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்கு 59 வருஷம் பொறுத்து இங்கே பவர் கிடச்சிருக்கு. சவுத்தில் 3 ஸ்டேட் எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, ஒரு ஸ்டேட்டில் நாங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கோம். இதில் இன்னொரு சிக்கல் இன்னொரு சிக்கல் என்னன்னா, இது இந்தியா அலைன்ஸ்குள்ளேயும் கிராக்ஸை ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ காங்கிரஸ் பார்ட்டி அவங்க சுயநலத்துக்காக 2 அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க. நஷ்டம் யாருக்குன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கு மட்டும் கிடையாது, இந்தியா அலைன்ஸுக்கு. ஸோ லாபம் காங்கிரஸ் பார்ட்டிக்கு, நஷ்டம் இந்தியா அலைன்ஸுக்கு. இல்லை, அதுதான் பாலிடிக்ஸ். என் நலன் தான் நாட்டின் நலன். நான் எப்படி சொல்கிறேன், எல்லா அரசியல்வாதியும் பேசுறது தான் அது. சரி, லாங் டேர்மில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இருக்குதா எனக்கு தெரியல. ஏன்னா இது இப்படியே ஓடும், 29 வரைக்கும் இப்படியே தான் ஓடும். இப்போ டெல்லியிலேயே ஒன்றும் கவர போகிறதில்ல, எங்கேயும் கவர போகிறதில்ல. நவ் நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் வந்து இஸ் டிஎம்கே கெட்டிங் க்ளோசர் டு பிஜேபி. ஆப்வியஸ், திமுக பிஜேபியை நெருங்கி கொண்டிருக்கிறதானா உண்மை. அதுக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அது ஒருவேளை நாம் இப்போ பேசுன மாதிரி டெல்லி மீடியா சர்க்கிள்ஸில் இருக்க மாதிரியான ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்க மாதிரி மோடி அமித்ஷா மாற்றப்பட்டால், குறிப்பாக மோடி மாற்றப்பட்டால், ஃபட்னாவிஸ் வராரு அப்படின்னா இவங்க அந்த பக்கம் போகிறது ஈஸியாக இருக்கும். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஃபட்னாவிஸோட கேட்கலாம். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், நீட்டு விலக்கு, இப்படிலாம் கதை அளந்து கொண்டு போகலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு அக்யூட் நெருக்கடி வருதுன்னா போவாங்க. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க வந்து எடப்பாடி கவர்மெண்ட்லேயும் அதுக்கு பிறகு இவங்க கவர்மெண்ட்லேயும் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் கோல வச்சுனாங்க. தே ஆர் தி பிரின்சிபல் பிளேயர் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இன்றைக்கி அது மாறி இருக்கு. ஒரு ரூலிங் பார்ட்டி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குது. இவங்க கூட இருந்தவங்க அத்தனை பேர் அங்கே போயிட்டாங்க. புதுசாக ஒரு பார்ட்டி, ரூலிங் பார்ட்டி வந்தது கூட இவங்களுக்கு சிக்கல் இல்லை. இவங்க கூட இருந்த அத்தனை பேர் அங்கே போயாச்சு. அண்ட் தோஸ் ஆர் ஆல் கிரெடிபிள் கம்பேனியன்ஸ். அவங்கள இழந்துட்டு இவங்க நிற்கிறாங்க. அதுக்கு இவங்க அவங்கள நடத்தின விதம் தான் காரணம். எனவே இன்றைக்கி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி இப்போ இருக்க கிவன் சிச்சுவேஷனுக்கு தான் வந்து நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணுமே ஒழிய கற்பிதத்தின் அடிப்படையில் யூ ஹாவ் டு டீல் வித் த வேர்ல்ட் வாட் இட் இஸ், நாட் வாட் இட் ஆட் டு பி. அப்படி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து எனக்கு என்னமோ ஆல் தி இண்டிகேட்டர்ஸ் ஆர் adequately available that they are nearing BJP. இப்போ எப்படி செய்ய போகிறாங்கன்றதான் அவங்களோட பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி பொறுத்த விஷயம். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நடக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம என்ன கான்டெக்ஸ்டில் பார்க்கணும்னா, டீலிமிட்டேஷன் பில்லை ஒட்டுன சூழலை வச்சு தான் ரிவால்வ் வராங்க. அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இப்போ கனிமொழி அவர்கள் அந்த டீ பார்ட்டிக்கு போனதுமே டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்கணும்.
ஸோ டீலிமிட்டேஷனை பொறுத்தளவில் ஒரு சிக்கலுமே இல்லை, ரொம்ப கிளியரா இருக்கு. உதயநிதி அவர்கள் சொல்லிட்டார், நாங்க டீலிமிட்டேஷன் பில்லை எந்த அடிப்படையில் எதிர்க்கிறோம்னா ப்ரோரேட்டா பேசிஸ்ல இல்லைனா தான் எதிர்ப்போம்னு சொல்லியாச்சு. ஸோ ப்ரோரேட்டா பேசிஸ்ல டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வராங்கன்னா திமுக சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்றது அதோட பொருள். ஸோ அப்ப அதுல பிரச்சனை இல்லை. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ஓகே ப்ரோரேட்டா பேசிஸ்ல கொண்டு வராங்க, திமுக அதை சப்போர்ட் பண்றாங்கன்றது ஓகே, ஆனா அதை செய்தாலே பாஜகவோட கூட்டணி வைக்க போறாங்கன்னு அர்த்தமா? அதை நம்ம முதலே பேசிட்டோம். ஏற்கனவே இன்னொரு பேட்டியில் நான் உங்களுக்கு சொன்னேன், ரொம்ப சிம்பிள், மறுபடியும் சொல்றேன். இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல பிஜேபி கொண்டு வரக்கூடிய எனி டீலிமிட்டேஷன் பில் irrespective ஆஃப் த கண்டென்ட், பாஜக கொண்டு வரக்கூடிய, பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு தொகுதி மறுவரை மசோதா, அதனுடைய உள்ளடக்கம் எதுவாக இருந்தாலும், ப்ரோரேட்டா பேசிஸ் ஆர் நாட் ஆர் வாட் எவர் இட் இஸ், காங்கிரஸ் இடதுசாரிகள் குறிப்பாக காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய டீலிமிட்டேஷன் பில்லை திமுக ஆதரிக்கும் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் விலையை திமுக கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லை, அது கேள்வி இல்லை. டீலிமிட்டேஷன் பில் ஆதரிக்கிறதாலேயே திமுக அடுத்தது பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்கன்னு எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். அதை நோக்கி நகருவார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோல் எக்ஸசைஸ் டிஎம்கேக்கு டீலிமிட்டேஷன் சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல, அது வெளிப்பார்வைக்கு தெரிவது, அட் அவுட் செட் அப்படி தெரியுது. பட் இஷ்யூ கோஸ் பியாண்ட் தட். டீலிமிட்டேஷனை தாண்டி திமுக பிரச்சனைகள் இருக்குது. இங்கே ஒரு கவர்மெண்ட்டை, ஒரு ஹோஸ்டைல் கவர்மெண்ட்டை நீ ஃபேஸ் பண்ணணும் 3 வருஷம். இன்னொன்று, உங்க கூட அத்தனை பேரும் போயிட்டான். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி உங்ககிட்ட இருக்க எம்பிஸ் தான் உங்களோட ட்ரம்ப் கார்டு, அதை வச்சு நீங்கள் விளையாடணும். 4வது, மோடி கவர்மெண்ட் இட் இஸ் நாட் ஓன்லி பெக்கிங், தே காட் போத் கேரட் அண்ட் ஸ்டிக்ஸ். ஏன்னா யூ காட், உங்களுக்கு உங்கள் அலமாரிகளில் அந்த அளவுக்கு எலும்பு கூடுகள் இருக்கின்றன, பிளென்டி ஆஃப் மெனி இடி கேசஸ். அப்போ அவங்க சிச்சுவேஷன் ஒன்றும் அவங்க மட்டுமே டிசைட் பண்ணுற ஒரு முடிவு கிடையாது, அது பிஜேபியும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு. பிகாஸ் தே காட் ஸ்டேக்ஸ். இப்போ டீலிமிட்டேஷனில் இவங்க பிஜேபிக்கு ஆதரவாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிரேஸ் என்ன, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் கேள்வி, அது இவர்கள் திமுக பிஜேபி நோக்கி நகர்கிறார்கள் என்பதற்கான வலுவான ஒரு சிக்னலாக எடுத்துக்கலாமான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஐ திங்க் எஸ். ஏன்னா இன்னொன்று, இவங்க டீலிமிட்டேஷன் பில்லுக்கு பிஜேபிக்கு ரிக்குவயர்மெண்ட் டிஎம்கேவோட 22 எம்பிஸ் பார்லிமெண்ட்டில், ராஜ்யசபாவில் 10, 32 சேர்த்து தான் பேசணும். அஃப்கோர்ஸ் ராஜ்யசபாவில் தேர் பவர்ஃபுல் அண்ட் கம்ஃபர்டபுள் 2/3 ரீச் பண்ணுறதுக்கு. லோக்சபாவில் டிஎம்கே ஆதரிச்சாலும் 14 சீட்டு துண்டு விழுது. தட் சம்ஹவ் தே வில் மேனேஜ்னு அமித்ஷா பேசுகிறார். இந்த 32 எம்பிஸை சப்போர்ட் பண்ணுறதால பிஜேபிக்கு லாபம், திமுகக்கு என்ன லாபம்? எக்ஸப்ட் கப்பல் ஆஃப் மினிஸ்டரியல் பர்த்ஸ். அது நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இவங்க ஆதரவு 32 எம்பிஸ் அவட ஆதரவு மோடிக்கு தேவை, பிஜேபிக்கு தேவை, ஃபைன் கொடுக்குறாங்க. குட் ப்ரோக்கோ என்ன, டிஎம்கேக்கு என்ன? அங்கே தான் இருக்குது. தேர் இஸ் அ கேட்ச். டிஎம்கேக்கு எப்படி மினிஸ்ட்ரியல் போஸ்ட் கிடைக்கும்? ஏன் கொடுக்க மாட்டாங்க? அப்போ நான் ஏன் ஒன்றை சப்போர்ட் பண்ணணும்? இல்லை, நான் இது எப்படி பார்க்குறேன்னா, திமுகவுக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, காங்கிரஸை பனிஷ் பண்ணலாம், காங்கிரஸை ஐசோலேட் பண்ணலாம், மற்ற இந்தியா அலைன்ஸ் அதோட வச்சு காங்கிரஸ் மேலே அழுத்தம் போடலாம். அது மட்டுமே கிடையாது. அப்படி இது பண்ணாங்க, அவங்களால பவர் இல்லாமல் இருக்க முடியாது. அங்கே தான் நான் சொல்கிறேன், இங்கே ஒரு ஹோஸ்டைல் கவர்மெண்ட் நீ ஃபேஸ் பண்ணணும்னா 2.5 வருஷம் இருக்குது. 32 எம்பிஸுக்கு இவங்க சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் அ குட் நியூஸ் ஃபார் பிஜேபி. ஃபைன். எனக்கு என்ன பாலிடிக்ஸ், தேர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ். மினிஸ்டீரியல் போஸ்ட் கொடுத்தா அது பிஜேபிக்கும் டேஞ்சர், திமுகவுக்கும் டேஞ்சர். அதான் தே வில் மேனேஜ் இட். அவங்களால பவர் இல்லாமல் இருக்க முடியாது. மார்க் மை வேர்ட்ஸ். கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, முக்கியமான போஸ்ட்லாம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் ஓகே, அதுக்குள்ளே போக வேணாம். கொடுக்குறாங்களோ வாங்கல, சரி வாங்கினானே வச்சுக்கோங்களேன். மினிஸ்டரியல் பர்த்தே வேணான்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டார், ஓகே. பட் த ப்ரைஸ் தே வில் பே ஃபார் தட் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தட் வில் பி த ஹியூஜ். அதை மறந்துடாது. ரொம்ப நன்றி சார், அருமையான அந்த பேட்டி. ரொம்ப நன்றி. நன்றி சார்.